ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது அகாராவோட ஆல்ஃபா டெஸ்க்டாப் ஃபேன் தான். இது ரொம்ப கியூட், ரொம்ப காம்பேக்ட்டான ஃபேன். இது வாங்குனதுலருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து இத யூஸ் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட், என்னோட டாட்டர் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூசுவலி எல்லா ஃபேன்லயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து 4 இருக்கு. லோ, மீடியம், ஹை, ஸ்ட்ராங் அப்படின்னு. அதே மாரி 120 டிகிரி ஆசிலேஷன் இருக்கு. 90 டிகிரி மேனுவல் டில்ட்டும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாரி இதுல ரொம்ப கியூட்டான ஒரு பில்ட் இன் அட்ஜஸ்டபிள் ரீடிங் லைட் குடுத்துருக்காங்க. இதுல லோ, மீடியம், ஹை இருக்கு. ஸோ நைட்ல வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வெளிச்சம் இருக்கு. நீங்க நைட்ல ஏதாவது படிக்கணும், மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படின்னா அத யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதில சார்ஜ் பண்ணீங்கன்னா, அப் டூ 11 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் நிக்கும். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். லைக் நம்ம ரொம்ப லைட்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல ஹை ஸ்பீட்ல போடுறோம் அப்டின்னா, மேபி அந்த 11 ஹவர்ஸ் கொஞ்சம் குறையும். பட் ரொம்ப கிடையாது. ஸோ இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, நம்மனால கண்டிப்பா கிச்சன்ல நிக்கவே முடியாது. என்னோட கிச்சன்ல வந்து நான் மேல ஃபேன், சீலிங் ஃபேன் ஆப்ஷன்ஸ் குடுக்கல. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுப்பு கிட்ட எல்லாம் வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ அடுப்ப டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு மட்டும் காத்து வர மாரி நான் செட் பண்ணிக்கலாம். அதே மாரி வெளியில டிஷ் வாஷிங் எல்லாம் பண்றேன், பாத்திரம் கழுவும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவும் நான் இந்த ஃபேன் இப்ப கண்டிப்பா யூஸ் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த என்னோட டைம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இந்த பின்னாடி கார்டன்ல இருப்பேன். இல்லாட்டி மேல வந்து டெர்ரஸ்க்கு போயிருவேன். ஸோ இன்னைக்கு வந்து செடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டிய வொர்க் இருந்தது. அத தான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதே மாரி கொஞ்சம் உரம், மண்ணு இதெல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். நெறைய பாட்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் எம்ப்டியா இருந்தது. வின்டர்ல நெறைய பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாரி ஆயிருக்கு. அதெல்லாமே ரீபாட்டிங் பண்ணி ஃபெர்டிலைசர் போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு யூசுவலி இந்த ட்ரிம்மிங் இதெல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. நான் எங்க போறேனோ, அங்க வந்து நான் தூக்கிட்டு போயிடுறேன். ஏன்னா, ஒயர் அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. அதேமாரி சார்ஜும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிக்குது. நான் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணேன்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் வரைக்குமே இது வருது. இப்ப சம்மர் அப்படிங்கிறனால வந்து பவர் கட் அதிகமா நடக்குது. ஸோ நம்மளோட யூபிஎஸ்ல இருக்கிற பேட்டரி கூட வந்துட்டு ட்ரெயின் ஆயிருது. அந்த டைம்ல வந்து இது ரொம்ப லைஃப் சேவர் மாதிரி இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்து எப்பவுமே வொர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் எங்கெங்கலாம் போறேனோ, அங்கலாம் வந்துட்டு இந்த ஃபேன தூக்கிட்டு போயிடுறேன். ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ இன்டோர்ல மட்டும் இல்லாம நம்ம வந்து அவுட்டோர்லயும் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்க வந்து இந்த வீட்டு வாசல்ல எப்பாவது உட்காந்து வொர்க் பண்ணுவோம், பேசிட்டு காஃபி குடிக்கிறது அந்த மாரிலாம் பண்ணுவோம். அந்த டைம்லயும் வந்துட்டு இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டெர்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கார்டன் செட்டப் மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கோம். பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துருச்சு. ஸ்டாண்டும் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி, இப்ப தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நேத்து வந்து ஒரு மணி பிளான்ட் செட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி வந்து மேல வந்துட்டு வந்துட்டு போவேன். ஸோ அந்த டைமுக்கும் வந்துட்டு இந்த ஃபேனையும் தூக்கிட்டு வந்துடுறேன். லேப்டாப், ஐபேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, இந்த ஃபேனையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ராப்ளமே இல்ல. நான் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ரிலாக்ஸ்டா உட்காந்து என்னால வந்து ஒர்க் பண்ண முடியுது. அதே மாரி நான் இப்ப செடி பக்கத்துலலாம் போறேன் அப்படின்னா, அங்கேயும் வந்துட்டு கன்வீனியன்ட்டா தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு வொர்த்தான பை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க கார் ட்ராவல் பண்ணும்போது கூட இத வந்து எடுத்துட்டு போலாம். நானே வந்து ஒரு 2, 3 தடவ எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ சார்ஜும் வந்து நல்லா நிக்குது அப்படிங்கிறனால, நீங்க எந்த ஒயரும் வந்து கேரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. ஸோ கண்டிப்பாவே நீங்க வந்து இந்த சம்மருக்கு இந்த ஃபேன் வாங்கலாம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.